ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸல் டைஜஸ்ட். இன்றைக்கு நம்ம வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ராக்டிவான டேஷ்போர்ட்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஏன் இன்ட்ராக்டிவ் அப்படின்னா, இந்த டேட்டா வந்து டைனமிக்காக மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு 2018 வேணுமா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2018 டேட்டா வரும். 2019 வேணுமா, அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகி வந்துடும். ஸோ இது மட்டும் கிடையாது, உங்கள் டேபிள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணால் போதும், இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இந்த டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா முழுக்க பிவட் டேபிள் அண்ட் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் படிச்சிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் 10 to 15 மினிட்ஸில் உங்களால் இந்த மாதிரி ஒரு அழகான டேஷ்போர்ட் வந்து செட் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து யூஸ்வலாக டேபிள்ஸ்லேயே காமிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டேஷ்போர்டாக காமிச்சிங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டோட லெவலே வந்து மாறிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. இதில் இயரு, மந்த்து, ஸ்டேட்டு, ப்ராடக்ட், குவான்டிட்டின்னு நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் டேட்டாஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைசர் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாருக்கும் பிவட் டேபிள் போட தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரில அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நான் ரஃபாக வந்து எப்படி பிவட் டேபிள் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். உங்கள் டேட்டா ஃபுல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பிவட் டேபிள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நம்ம வந்து நியூ ஷீட்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நியூ ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு ஷீட் க்ரியேட் ஆகும். நம்ம இந்த ஷீட்டில் வந்து இயருக்காக மட்டும்தான் போட போகிறோம். ஸோ இங்கே ரீநேம் பண்ணி இயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இயர் அண்ட் குவான்டிட்டி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயர் வந்து நம்மளுக்கு ரோஸ்லேயும், குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ ஃபீல்ட்லேயும் வரணும். அதுக்கப்புறம் பிவட் டேபிள் போட்டதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லைசர் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இன்சர்ட் ஸ்லைசர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் நம்மளுக்கு இயர் மட்டும் வேணுங்கிறங்காட்டி இயருங்கிற பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி இப்படி ஓகே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைசர் பற்றியும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணாலும் போய் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இயர் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்ச டேஷ்போர்டில் ஹரிசாண்டலாக தான் இருந்திருக்கும். இங்கே வந்து வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி மாற்றுறது அப்படின்னா இங்கே பாக்ஸ்குள்ளே வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அங்கே போயிட்டு மேலே பொசிஷன் அண்ட் லேஅவுட்டில் நம்பர் ஆஃப் காலம்ஸில் உங்களுக்கு எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இங்கே வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ நான் வந்து 3 காலம் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி 3 காலம்ஸில் டேட்டாஸ் வந்து வந்திருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பிவட் டேபிளாக க்ரியேட் பண்ணோம். லைக் மந்த்துக்கு, ப்ராடக்ட்க்கு, ஸ்டேட்டுக்கு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி மந்த்துக்கு, ப்ராடக்ட்க்கு, ஸ்டேட் எல்லாத்துக்குமே வந்து பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைசர்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போது ஸ்லைசரோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபில்ட்ரிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லைசர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. இதில் வந்து 2020 கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு 2020ங்கிற ரிசல்ட் மட்டும் இங்கே காமிக்கும். அதே மாதிரி 2019 வேணும் அப்படின்னா 2019 வந்து வரும். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி இந்த 2 பட்டனும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது வந்து இந்த ஸ்லைசர் வந்து இந்த டேபிளுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்லைசர் வந்து இந்த டேபிளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போது ஒரே பக்கம் கிளிக் பண்ணால் எல்லா டேபிளுக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுவோன்னா இந்த ஸ்லைசருக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆப்ஷன்ஸில் ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பிவட் டேபிள் எல்லாமே இங்கே இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது எல்லா பக்கமுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல் மந்தோட டோட்டல் வந்துட்டு 3,14,000 இருக்குது. இப்போ நான் இங்கே ஏதோ ஒன்று மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்பரு மாறி இருக்குது. ஸோ நம்ம லிங்க் பண்ண மூலமாக வந்து ஒரு பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லா பக்கமும் சேஞ்ச் ஆகும். ஸோ
நம்ம இங்கே லிங்க் பண்ணங்காட்டி இந்த டேபிளில் மாற்றினோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இங்கே போய் நம்ம இங்கே மெயின் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மாறி இருக்கான்னு பார்த்தோம்னா மாறி இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்லைசர்லேயும் வந்து நம்ம லிங்க் கொடுக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த 4 ஆப்ஷனும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகி இருக்கும். ஸோ எல்லா ஸ்லைசஸ்லேயும் வந்து ரிப்போர்ட் கனெக்ஷன் போயிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டேஷ்போர்ட் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எம்டி ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வியூ போய் இங்கே கிரிட் லைன்ஸை ஃபுல்லாக டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் ஷீட்டாக வரும். இதில் நம்ம ஸ்லைசஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இயர் வேணுங்காட்டி நம்ம இயர் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மந்த்து எடுத்துக்கலாம். ஸோ மந்த்து இந்த ஸ்லைசரை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுடுறேன். இந்த சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பாக்ஸை கூட பெருசு பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இந்த சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மேலே இருக்குல்ல இதெல்லாம் வேணாம் அப்படின்னா இந்த ஹோமில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு குட்டி ஏரோ மாதிரி இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஸோ மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாவது ஹோம் டேப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பின் ஆகி உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மளுக்கு டேஷ்போர்டுக்கு பெருசாக தேவை கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து தூக்கி விட்றேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ இயர் அண்ட் மந்த் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நான் வந்து 2 காலம் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா வரும். லாஸ்ட் ஒன் ஸ்டேட். இதையும் வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். நம்ம டேஷ்போர்டோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ உங்களோட டேபிளில் போயிட்டு பிவட் டேபிள்குள்ளே வச்சுட்டு இன்சர்ட் பிவட் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா சார்ட்ஸ் காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இயருங்காட்டி நம்ம காலம் சார்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சம் ஆஃப் குவான்டிட்டி இயர் இதெல்லாம் காமிக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அனலைஸ் போயிட்டு இந்த ஃபீல்டு பட்டன்ஸில் கீழே போனீங்கன்னா ஹைட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த டேட்டா லேபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குவான்டிட்டி எல்லாமே மேலே வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த சார்ட்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டாக போட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி வந்துடும். ஸோ எல்லா சார்ட்ஸையும் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி நம்மளோட டேஷ்போர்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ நான் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து நீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். நெக்ஸ்ட் இந்த கலர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைசர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்கே போனீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் க்ரீன் கலர் வேணால் நீங்கள் க்ரீன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே போயிட்டு எனி கலர் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிரைட்டாக போல்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் சம் டார்க் கலர்ஸ். ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக கொடுத்து வச்சுட்டேன் டார்க்காக. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மேலே ஹெட்டிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங் ஆட் பண்ணுறது வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி அது கூட கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் வெயிட், ஹியர் இஸ் த போனஸ் டிப். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. ஸோ போனஸ் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட்ஸ்லாம் இருக்குல்ல இது வந்து நீங்கள் அப்படியே அன்ஹைட் பண்ணாமே அமிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்கள் கொலீக்ஸில் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்ட் வந்துட்டு
சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஹைட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சாலும் ஈஸியாக வந்து அன்ஹைட் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாத ஒரு ட்ரிக் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஈஸியாக அன்ஹைட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால வந்து அன்ஹைட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த ஏதோ ஒரு ஷீட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நார்மலாக போய் ஹைட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணும்போது ஈஸியாக அன்ஹைட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வியூ கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறையா ஷீட்ஸ் நம்ம கிட்ட ஆக்டிவாக இருக்க ஷீட்ஸ்லாம் இங்கே காமிக்கும். ப்ளஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஷீட் 1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து விசிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு இந்த ட்ராப் டவுனில் வெரி ஹிடன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷீட்லாம் வந்துட்டு ஹைட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஷீட்டுக்கும் பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிவிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா எல்லா ஷீட்டுமே வந்துட்டு ஹிடன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஷீட்ஸும் வந்து ஹைட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அன்ஹைட் ஆப்ஷனே வந்து போயிருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஹைட் பண்ணியிருக்க ஷீட்ஸ் மட்டும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். நான் அதுவும் இப்படி காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு ஷீட் வந்து போட்டுட்டு நம்ம இப்படி ஹைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்ஹைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பண்ண அந்த ஷீட் 11 மட்டும்தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பண்ணது வந்து இருக்காது. ஸோ அதை நீங்கள் அன்ஹைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டெப்பே தான். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ கோட் போய்க்கோங்க. போயிட்டு உங்களுக்கு எந்த ஷீட் வேணுமோ அதை கொடுத்துட்டு இங்கே போய் ஃபஸ்ட் ஆப்ஷன் விசிபிள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்து வந்துடும். ஒவ்வொரு ஷீட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஓரளவுக்கு இது வந்து சேஃப்டியான ஆப்ஷன் தான். ஐ ஆல்சோ ஹாவ் அ ப்ரோ டிப். ஸோ என்னென்னா நீங்கள் பிவட் டேபிள் சூஸ் பண்ணும்போது உங்கள் டேட்டா முடிகிற வரைக்கும் நீங்கள் டேபிள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு டைமு டேட்டா புதுசாக ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து சேஞ்ச் சோர்ஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறது வந்து நார்மல் பிவட் டேபிளுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கனெக்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கங்காட்டி உங்களால் அந்த மாதிரி சோர்ஸ் வந்து உடனே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எல்லா கனெக்ஷன்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் வந்து சோர்ஸை வந்து நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ண முடியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிவட் டேபிள் சூஸ் பண்ணும்போதே இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நியூ டேட்டாஸ்லாம் போடும்போது ப்ராப்ளம் வராது. ஜஸ்ட் நீங்கள் போய் டேபிள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். அது ஒரு டேபிள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும், எல்லா பக்கமும் அது வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிட்டிருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் செஷன். அண்ட் உங்களுக்கு இந்த போனஸ் டிப் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.